அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி சொல்ல போகிற பதிவில் என்னங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த கல்யாணம் ஆன பொண்ணுக்கு என்ன சீர்வரிசை செஞ்சுருக்கீங்க, எத்தனை பவுன் நகை போட்டீங்க, எத்தனை பணம் கொடுத்தீங்க, கார் வாங்கி கொடுத்தீங்களா, பைக் வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னு திரும்பி நோண்டி கேட்பாங்க ஒவ்வொருத்தர். ஆனால் நகை கவரிங் நகையா தங்க நகையா அப்படிங்கிறது தொட்டு பார்ப்பாங்க. கையில் தொட்டு அதை எடுத்து பார்க்குறது. அது கவரிங்காக கூட இருக்கலாம், இல்லை தங்க நகையாகவும் இருக்கலாம், இல்லை கம்மியாக போட்டிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு தேவையில்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இவ்வளோ கம்மியாக போட்டிருப்பாங்க, இல்லை ஒரு 20 பவுன் போட்டிருப்பாங்க அப்படின்னா, ஆனால் இல்லை ஒரு 10 பவுன் தான் போட்டிருப்பாங்க. இப்படியெல்லாம் இவங்க சங்கடப்பட்டு பேச தேவையில்லை. எவ்வளவோ அவங்கவுங்க சொன்னால் இத்தனை பவுன் கேட்டால் இவ்வளோ பவுன் போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்களா பிரியப்பட்டு சொன்னால் கேட்டுக்கணும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு ஏழை குடும்பத்தில் நகையே போடாமையும் கூட கட்டி கொடுப்பாங்க. நகை சும்மா ரொம்ப கம்மியாக இருக்கலாம். அவங்களையெல்லாம் கேட்டு மனசு நோகடிக்கூடாது. அவங்கவுங்க சௌரியத்துக்கு அதுக்கு போட்டிருப்பாங்க, போடாமையும் இருப்பாங்க. சீர்வரிசை கொடுப்பாங்க, இல்லை சீர்வரிசை கொடுக்காமையும் இருப்பாங்க, இல்லை பணம் கொடுப்பாங்க, கொடுக்காமையும் இருப்பாங்க. இதை நோண்டி துருவி கேட்கக்கூடாது. அடுத்தவங்க சீலை துணி எத்தனை கொடுத்தீங்க இப்படியே கேட்பாங்க. அப்புறம் அந்த மாதிரி கேட்குறது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி இல்லாமல், கல்யாணம் ஆகிடுச்சு அவங்க பொண்ணுக்கு பரவாயில்ல, மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை அந்த மாதிரி பேசிட்டு போனால் பரவாயில்ல. அந்த மாதிரி இல்லாமல் இப்படி துருவி நோண்டி கேட்குறது ரொம்ப சரியில்லாது.